மொசாதுன்னா என்ன? இத பத்தி எங்களுக்கு கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க. ஸோ மொசாடுங்கிறது இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஸ்பெஷல் ஆப்ரேஷன். இஸ்ரேலுடைய மொசாடில் வந்து அவங்களுக்கு ஸ்பெஷல் ஆப்ரேஷன் அதில் கொஞ்சம் அதிகமான லிங்க் இருக்கும். சில நாடுகளுக்கு பக்கத்தில் இருக்க நாடு தான் எதிரியாக இருக்கும். ஆனால் இஸ்ரேலுக்கு எங்கெங்கேயோ இருக்கிற நாடுகள்லாம் எதிரி நாடுகள். ஸோ இன்றைக்கு தேதியை பார்த்தீங்கன்னா ஈரான் என்ன சொல்லுது, டெத்து டு இஸ்ரேல்னு சொல்லுது. ஆனால் அவங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் பார்டர்னு பார்த்தீங்கன்னா 2000 மைல் தூரத்தில் இருக்கிறாங்க. இருக்கிற ஒரு நாடு நான் இஸ்ரவேலை தரைமட்டமாக அழிப்பேன் அப்படின்னு சொல்லுது. அரபு லீக்ல இருக்கிற 15 நாடுகளும் இன்னும் மற்ற அரபு லீக் இல்லாத மலேசியா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளும் இன்றைக்கும் இஸ்ரவேலை அவர்கள் அங்கீகரிக்கவில்லை. இவ்வளவு எதிர்ப்புகளோடு இருக்கக்கூடிய ஒரு நாடு சஸ்டெயின் ஆகி அது நிற்கணும்னா இந்த மொசாடு வந்து எவ்வளவு உரம் வாய்ந்ததாக இருக்க வேண்டும். இந்த காரியத்தை தான் பென் குரியன் முன்னெச்சரிக்கையாகவே அது நாடு உருவான 48ல் முடிந்து 49ல் தான் அவங்களுக்கு எலெக்ஷனே நடக்குது. அப்பொழுதே இந்த மொசாடு நிறுவனத்தை அவர் நிறுவி விட்டார். மொசாட் ரானா RAW ரிசர்ச் அனாலிசிஸ் விங்னு சொல்கிறோம். CIA சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சின்னு சொல்கிறோம். ஆனால் மொசாடுக்கு அந்த மாதிரி எக்ஸ்பேன்ஷன் கிடையாது. மொசாட் என்பது ஒரு ஹீப்ரூ வேர்டு. அதற்கு மீனிங் இன்ஸ்டிடியூட், அவ்வளோதான், நிறுவனம். அந்த நிறுவனம் யாருக்கு ரிப்போர்ட் பண்ணணும்னா டைரெக்டாக பிரைம் மினிஸ்டருக்கு தான் ரிப்போர்ட் பண்ணணும். இன்றைய தேதியில் மொசாடில் டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கிறவங்க, டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட்னா அவர்கள் இஸ்ரவேலின் குடியுரிமை பெற்றவர்களாக இருக்க வேண்டும், சிட்டிசன்ஸாக இருக்கணும். அண்ட் இதற்கு உதவியாக இருக்கிறவர்கள் மற்ற நாடுகளில் இருப்பாங்க. அவர்கள் அந்த நாட்டினுடைய சிட்டிசன்ஸாக இருப்பாங்க, ஆனால் உதவி செய்வார்கள். அவர்களுக்கு பெயர் சயானிம்னு பேர். சயானிம்னா ஹெல்ப்பர்ஸ் என்று ஹீப்ரூவில் மீனிங். இந்த சயானிம் வந்து ஒரு ட்ராவல் ஏஜெண்ட்டாக இருக்கலாம், ஒரு வீடு பிடித்து கொடுக்கவங்களாக இருக்கலாம். ஏன்னா இவர்கள் வந்து வெளிநாடுகளில் எல்லா விதமான உதவிகளையும் பெற வேண்டும். இதற்கு அவர்கள் இருக்க வேண்டும். இந்த மொசாடில் ஒரு குறிப்பு என்னென்னா, அதில் இருப்பவர்கள் ரொம்ப தங்களையே சாக்ரிஃபைஸ் பண்ணுறவங்களா இருக்கணும். ஏனென்றால் இது ஒரு எதிர்பார்ப்பையோ ஒரு ஒரு பயன் கையில் வந்து கிடைக்கும்ன்ற மாதிரி ஆர்வம் உள்ளவர்கள் இந்த மொசாடில் இருக்க முடியாது. தியாக மனப்பான்மையோடு இருக்கிறது தான். ஏனென்றால் நம்மளே ஒரு சிறிய காரியம் பண்ணால் அதில் நமக்கு பேர் வரணும்னு பார்ப்போம். இந்த மொசாடில் ஈடுபட்டவர்கள் எவ்வளவோ காரியங்கள், தியாகங்கள் செஞ்சுருப்பாங்க. ஒருத்தருடைய பெயரும் வெளியில் வராது. இந்த தியாக உள்ளம் உள்ளவர்கள் தான் இந்த மொசாடில் இருக்க முடியும்.